குட் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இஎன்விடி கிளாஸ். நம்ம இஎன்விடியில் இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். இஎன்விடியை பொறுத்தளவுக்கு ரிவிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புக் எக்ஸசைஸ் மிஸ் உங்களுக்கு ஜிமீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நோட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறதா உங்களோட ஃபைனல் ரிவிஷன். இஎன்விடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் ஃபுல்லாக இருக்குது. உங்களோட போர்ஷன்ஸ் அப்படின்னா இஎன்விடி புக் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நோட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்குது. பிக்சர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஜிமீட் கிளாஸில் ஒரு தடவை உங்களுக்கு எடுத்துடுறேன். ஸோ அதை எடுத்தேன் அப்படின்னா உங்களோட பிக்சர்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இதோட உங்களுக்கு ரிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இனிமேல் உங்களோட ஒர்க் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம், ரிவிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 or 8 கன்ஃபார்மாக உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கிளாஸஸ் பார்க்காதவங்க அட்லீஸ்ட் ரிவிஷனையாவது பாருங்கள். ரிவிஷன் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றின தரோவான ஒரு நாலேஜ் கிடைக்கும். எக்ஸசைஸ் 6 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் பாடி, நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் ஹெல்த். நம்மளோட பாடி அண்ட் தென் நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷியஸ் ஃபுட், நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்றது இந்த எக்ஸசைஸில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது ரிவிஷன் அப்படின்றனால மிஸ் பிக்சர்ஸ் அதிகம் கொண்டு வரலை. டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் 6ஓட ஆன்சர் தி ஃபாலோயிங் அப்படின்ற ஒரு லிங்க், அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ரோமன் நம்பர் 1, ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், how are sense organs able to sense things? How are sense organs able to sense things? Sense organs have connection with the brain, so they able to sense things. Howனா எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸால் ஃபீல் பண்ண முடியுது? ஒருத்தவங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா எப்படி உன் கண்ணுக்கு தெரியுது அவங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு? யாராவது உன்னை அடிக்கிறாங்கன்னா உனக்கு வலிக்குது அப்படின்னு எப்படி உனக்கு புரியுது? ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்றேன்னா அதனால் டேஸ்டியாக இருக்குது அப்படின்றது உனக்கு எப்படி தெரியுது? எப்படி உன்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு கேட்குறாங்க. நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ், நமக்கு வி ஹாவ் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. என்னென்ன சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் எல்லாமே உங்களோட ஃபேஸ்லேயே இருக்குது. ஐஸ், நோஸ், டங், இயர் அண்டு ஸ்கின். ஸ்கின் இஸ் த லாங்கஸ்ட் சென்ஸ் ஆர்கன். நம்ம பாடி ஃபுல்லாக இருக்கிற ஒரே சென்ஸ் ஆர்கன் ஸ்கின்னு தான். இந்த 5 இருக்கிறனால தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன், மென்ஷன் சம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி அண்டு நர்வ்ஸ். நம்ம பாடியில் இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்னுனா உள்ள, இன்னர் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. பிரெயின் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குது. பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம், செரிபெல்லம், மெடுல்லா அப்ளங்கேட்டா. மிஸ் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் நடத்தும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ திரும்பி பரவாயில்லன்றதுக்காக தான் சொல்கிறேன். பிரெயினில் 3 பார்ட்ஸ். செரிப்ரம் த கிரேட் பார்ட் ஆஃப் தி பிரெயின், செரிபெல்லம் த லிட்டில் பார்ட் ஆஃப் தி பிரெயின் அண்ட் த மெடுல்லா அப்ளங்கேட்டா ஸோ விட்டல் நாட், உயிர் முடிச்சு. அடுத்து ஹார்ட். ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது, 4 ரூம் இருக்குது. லெஃப்ட் ஆரிக்கல்ஸ், ரைட் ஆரிக்கல்ஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ், ரைட் வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. நம்ம பாடியில் இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றுது. பம்ப் பண்ணுறது தான் ஹார்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு லங்ஸ். லங்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லங்ஸோட வேலை. நெக்ஸ்ட் கிட்னி நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டு வாட்டரை செக்ரேட் பண்ணி யூரினரி பிளாடர் மூலமாக வெளியில் அனுப்புது. பிளாடர் அப்படின்னா பேகு. ஸோ நம்ம கிட்னியில் இருந்த யூரின் எல்லாம், வேஸ்ட் வாட்டர் எல்லாம் யூரினரி பிளாடரில் போய் செட்டில் ஆகுது. அங்கேருந்து அது என்ன ஆகுதுன்னா யூட்ரஸ் மூலமாக அப்படியே வரிசையாக நம்மளோட யூரினாக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நர்வ்ஸ். நர்வ்ஸ் என்ன, நம்ம பாடி ஃபுல்லாகவே நர்வ்ஸ் நிறையா இருக்குது. பிரெயின் கூட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே நர்வ்ஸ் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட்? ஹார்ட் பம்ப்ஸ் த பிளட். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா பம்ப் பண்ணுது. எப்படி டேடி வந்து சைக்கிள் டியூப், அந்த சைக்கிளை பம்ப் அடிக்கிறாங்க, ஏர் ஃபில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் வர கொஷினில் பிக்சர் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 4th one, why does the thorax expand and contract? It is due to breathing. நம்மளோட தோராக்ஸ் ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. தோராக்ஸ் அப்படின்னா நம்மளோட செஸ்ட், ஏன் அது எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது? நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ரீத்திங் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. ப்ரீத் அவுட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஏன் ஆகுதுன்னா இட் இஸ் டியூ டு ப்ரீத்திங். டியூனா பிகாஸ், ப்ரீத் பண்ணுறனால அது எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட்னா விரியுது, கான்ட்ராக்ட்னா சுருங்குது. 5th question, what are the waste products of the human body? Sweat, carbon dioxide, urine. நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் திங் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்வெட், நம்ம பாடியிலேருந்து வர ஸ்வெட்டிங் வந்து நம்மளோட வேஸ்ட். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, நமக்கு தேவையில்லாத ஏர் தான் கார்பன் டை ஆக்சைடு, அதனால தான் அதை நம்ம ப்ரீத் அவுட் பண்ணிடுறோம். லாஸ்ட் ஒன் இஸ் யூரின். யூரின் வந்து கிட்னி செக்ரெட் பண்ணி வெளியில் அனுப்புது. இதுதான் நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்ஸ், டியர்ஸ், ஐஸ்லேருந்து வர டியர்ஸையும் சொல்லலாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக. 6th one, what happened to the blood during respiration? What happened to the blood during respiration? The blood is purified during respiration. நம்ம பாடியில் இருக்கிற blood என்ன ஆகுது நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது, மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. blood பியூரிஃபை ஆகுது. இம்ப்யூர் பிளட்னா ஆக்சிஜன் இல்லாத blood எல்லாமே பம்ப் பண்ணி ஆக்சிஜன் ஏற்றுது. அந்த பிளட்டுக்கு எல்லாமே ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ இம்ப்யூர் பிளட் வந்து பியூர் பிளட்டாக மாறுது. 7th one, how does the stomach help to digestion? The digestive juice of the stomach help to digest the food. எப்படி நம்மளோட ஸ்டொமக் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்குது, HCl இருக்குது. பேன்க்ரியாஸ்லேருந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. லிவர்லேருந்து பைல் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்குது. இந்த ஜூஸஸோட ஹெல்ப்னால் நம்ம ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுது. நம்மளோட மவுத்தில் சலைவா செக்ரெட் ஆகுது. ஸ்டொமக்கில் பார்த்திங்க அப்படின்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. பேன்க்ரியாஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த பேன்க்ரியாஸ்லேருந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. அடுத்து லிவர், நம்மளோட பாடியில் லிவர் இருக்குது. லிவர்லேருந்து பைல் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. இந்த எல்லா ஜூஸும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 8th one, what happens when we do hard exercise? When we do hard exercise, the heartbeat is faster. நம்ம ஹார்ட் எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹார்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா ரன்னிங் பண்ணுறீங்க, ஜம்ப் பண்ணுறீங்க, மாடிக்கு போயிட்டு வேகமாக கீழே இறங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உனக்கு மூச்சு வாங்கும். ஏன்னா அப்போ நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்குறாங்க. when we do hard exercise the heartbeat is faster. நம்ம ஹார்ட் எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், how does the liver help in digestion? How does the liver help in digestion? The liver secretes the bile juice to digest the fats. ஹவுனா எப்படி வந்து லிவர் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்னேன், லிவரில் பைல் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஆர்கனில் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. நம்மளோட ஸ்டொமக்கில் HCl இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பாடியில் இருக்கிற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லிவர் எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. லிவர் செக்கரேட்ஸ்னால் அதில் சுரக்குதுன்னு அர்த்தம். அதிலேருந்து கிடைக்கிது. லிவரில் என்ன கிடைக்கிதுன்னா பைல் ஜூஸ் கிடைக்கிது. அந்த பைல் ஜூஸை வச்சு ஃபேட்டி ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற சீஸ், பட்டர், கீ அண்ட் தென் ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் பேக்கடு ஃபுட், ஜங்க் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லிவரில் செக்ரெட் ஆகிற பைல் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. 10th one, why is the heartbeat is faster when we do physical exercise? Because circulation of blood is quicker, so heartbeat is faster. Physical exercise mental exercise னு சொல்லுவாங்க.
நீ அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்கன்னா அதுதான் மென்டல் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது கண்ணை மூடி மௌனமாக இருக்கணுமா. அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு புதுசாக எப்படி புத்தாவுக்கு ஒரு என்லைட்மெண்ட் பவர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி ஒன் டே 10 மினிட்ஸ் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூவான ஒரு பவர் கிடைக்கும், புத்தாவுக்கு கிடைச்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டல் எக்ஸசைஸ் அப்படின்னா கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணால் அது மென்டல் எக்ஸசைஸ். நல்லா ஓடி ஆடி விளையாடுறது, ஜம்ப் பண்ணுறது, கபடி ப்ளே பண்ணுறது, பேஸ்கெட் பால், த்ரோ பால் இதெல்லாம் ப்ளே பண்ணுறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உடம்புக்கு வேலை கொடுத்தா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்மளோட மனசை கண்ட்ரோலாக வச்சுருந்தா அது மென்டல் எக்ஸசைஸ். ஸோ ஹார்ட் பீட் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீ வேகமாக ஓடுவ மாரத்தான் ரேஸில். அப்போ மாரத்தான் ரேஸ் ஓடும்போது உன்னோட ஹார்ட் பீட் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. பிகாஸ் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இஸ் குயிக்கர். நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட்டு குயிக்காக சர்க்குலேட் ஆகுது. ஹெட்டில் இருக்கிற பிளட்டு வேகமாக டோஸ்க்கு போகுது, டோஸில் இருக்கிற பிளட்டு வேகமாக நம்மளோட பிரெயின் போகுது. அப்போ வேகமாக சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இஸ் குயிக்கர். ஸோ ஹார்ட் பீட் இஸ் ஃபாஸ்டர். அதனால் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 11th கொஸ்டின். இந்த லெசனில் 10 கொஷின்ஸ் தான்ப்பா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7th எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுப்போம். நீங்கள் 3rd ஜிகேலேயே படிச்சிருப்பீங்க. சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜின்னு சொல்லலாம், இல்லை மராத்தி கிங் சிவாஜின்னு சொல்லலாம். த கிங் ஆஃப் கிங்ஸ். கிங்குக்கு எல்லாம் கிங்கு, ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. சத்ரபதி சிவாஜி ரொம்ப பிரேவ் கிங், ரொம்ப போல்டு கிங், ரொம்ப ஆக்டிவான கிங். அவர் தான் கொரில்லா அட்டாக் அப்படின்ற ஒரு மெத்தட். கொரில்லா அட்டாக் அப்படின்னா எனிமீஸ்க்கு தெரியாத மாதிரி அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் கொரில்லா அட்டாக். அந்த கொரில்லா அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணது சத்ரபதி சிவாஜி தான். சத்ரபதி சிவாஜியோட எனிமி பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். எல்லா கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேலஸை சுற்றி ஒரு கோட்டை எழுப்பியிருப்பாங்க. ஏன்னா எனிமீஸ், இப்போ சத்ரபதி சிவாஜியோட எனிமி அவுரங்கசீப். அவுரங்கசீப் அவங்க பேலஸ்க்கு அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய கோட்டை அப்படின்னா பெரிய காம்பவுண்டு வால் இருக்கும். நம்ம காம்பவுண்டை விட 10 டைம்ஸ் பிக்காக இருக்கும். இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த கோட்டை. இது ஒரு ஃபோர்ட்டு. ஃபோர்ட் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். நம்ம திருச்சியில் கூட ஒரு ஃபோர்ட் இருக்குது. என்ன ஃபோர்ட்னா ராக் ஃபோர்ட், மலைக்கோட்டை, திருச்சியின் பிரம்மாண்டம். ஏன் அப்படின்னா திருச்சிலையும் சில கிங்ஸ் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எனிமீஸ் நம்மளோட பிளேஸை ஆக்குப்பை பண்ணக்கூடாது, நம்மளோட பிளேஸை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுற்றிலும் கட்டியிருக்கிற மதில் சுவர், அந்த வால்க்கு பேர் தான் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜியோட பேலஸை சுற்றி ஒரு ஃபோர்ட் இருந்தது. ஃபோர்ட்னா கோட்டை, நம்ம காம்பவுண்டு வால் மாதிரி 10 டைம்ஸ் பிக்காக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு மோட் இருக்கும், MOAT மோட். மோட்னா அகழி இருக்கும். அதுக்கடுத்து நிறையா ராக் வச்சுருப்பாங்க. அடுத்து தான் பேலஸ் இருக்கும். எனிமீஸ் வராங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ட்டை ஏறி குதிக்கணும். இந்த ஃபோர்ட் ஏறி குதிக்கவே முடியாது, அவ்வளோ டாலாக இருக்கும். அப்படி ஏறி குதிச்சாங்கன்னா நேராக அவங்க மோட்டில் விழுவாங்க. MOAT மோட்டில் விழுவாங்க. மோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு குளம் மாதிரி இருக்கும், அகழின்னு சொல்லுவாங்க. தண்ணி நிறையா நிரப்பி வச்சுருப்பாங்க, அதில் நிறையா crocodiles இருக்கும். அப்போ எனிமீஸாக அதை அப்படியே சாப்பிட்ரும். அந்த மோட்டையும் தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ராக் வச்சுருப்பாங்க. அவங்க ஏறும்போதே ராக் உருண்டு விழுவும். இதெல்லாம் தாண்டி தான் பேலஸ்குள்ளே போக முடியும். எல்லா கிங்கும் இப்படி தான் ரூல் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் சத்ரபதி சிவாஜியோட பேலஸை சுற்றி ஒரு ஃபோர்ட் இருந்துச்சு. இந்த ஃபோர்ட் தான் இருந்தது. சத்ரபதி சிவாஜி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ஆன்ட்டி, ஒரு பால்கார ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஈவினிங் 6 மணிக்குள்ளே அந்த ஃபோர்ட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா மார்னிங் 6 மணிக்கு தான் அந்த ஃபோர்ட்டோட கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த கோட்டையை திறப்பாங்க. ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு, அந்த கோட்டையை மூடிடுவாங்க. அதுக்குள்ளே யாராக இருந்தாலும் உள்ளே வந்துடணும். சப்போஸ் 6 மணிக்கு மேலே கோட்டையே தெரியாமல் கூட திறக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க, எனிமீஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இந்த பால்கார ஆண்டி டெய்லியும் காலையில் பால் கொடுக்க வருவாங்க. கொடுத்துட்டு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா வேலையை செஞ்சுட்டு டெய்லியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் அவங்க பால் கொடுக்க வந்தவங்க அதாவது பால்கார அம்மா கிங்குக்கு பாலை கொடுத்துட்டு மற்றவங்க அவங்களோட வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க வெளியில் கிளம்பலான்னு நினைக்கும் போது நிறைய வேலை வந்துருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகும்போது மணி 6:30, 6:30 ஆயிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனாலும் இவங்க போய் கேட்குறாங்க கார்ட்ஸ் கிட்ட, தயவுசெய்து கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை கை குழந்தை 2 வயசு தான் ஆகுது. இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி 4th படிக்கிற குழந்தை. அதனால் என் குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க,
கொஞ்சம் கோட்டையை திறங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த காட்ஸ் முடியாது, நீங்கள் மினிஸ்டர் கிட்ட தான் கேட்கணுன்ட்டாங்க. சரின்ட்டு மினிஸ்டர் கிட்ட போய் கேட்குறாங்க அந்த அம்மா, பால்கார அம்மா, கோட்டையை கொஞ்சம் திறந்து விடுங்க, நான் போய் என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் இல்லாமல் என் குழந்தைங்க தூங்காது, எங்கேயாவது போயிட்டாங்கன்னா போச்சு, கோட்டையை திறங்க. மினிஸ்டர் முடியாதுன்ட்டார். அடுத்து கிங்கு கிட்ட போய் கேட்குறாங்க. கிங் அதெல்லாம் முடியவே முடியாது, உன் குழந்தைய வேறு யாராவது பார்த்துப்பாங்க, இப்போ நீ இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு கோட்டையை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அம்மா கோட்டைக்கு வெளியில் நிற்கிறாங்க, பால்கார அம்மா. உடனே காட்ஸுக்கு ஒரு பெரிய டவுட்டு, எப்படி இந்த அம்மா வந்துச்சு, நம்மனா நைட்டு வந்து அலோவ் பண்ணலையே, இங்கேயே தானே தங்க சொல்லிட்டாரு கிங்கு, எப்படி இப்போ இந்த அம்மா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது பேயா பிசாசா பூதமா அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் போய் நேராக மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாரு. மினிஸ்டர் வந்து பார்க்குறாரு, இந்த அம்மா நிற்கிது அது கோட்டைக்கு வெளியில். மினிஸ்டர் போய் நேராக கிங்கு கிட்ட சொல்கிறார். கிங் அங்கேருந்து வராரு. வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாரு, நேற்று நைட்டு நீ வெளியில் போகும்போது 6:30 ஆகிடுச்சு, அதனால் நான் உன்னை வெளியில் போக வேணான்னு சொல்லிட்டேன். அப்போது நீ கோட்டைக்குள்ளே தான் இருந்திருப்பேன். ஆனால் எப்படி இன்றைக்கி மார்னிங் நீ கோட்டைக்கு வெளியிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்த, என்ன நடந்துச்சு, நீ யார், என்னை அட்டாக் பண்ண வந்த எனிமியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயோ ராஜா, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பால்கார அம்மா தான். நேற்று நைட்டு நீங்கள் வந்து என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இங்கேயே தங்க சொல்லிட்டீங்க. நான் இங்கே போய் படுத்து பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல, என் குழந்தைங்க ஞாபகமாகவே இருந்தது. அதனால் உங்களோட ஃபோர்ட், உங்களோட கோட்டை இருக்கு இல்லையா, கோட்டையை தாண்டி ஏறி குதித்து நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. ராஜாவால் நம்ப முடியல, கண்டிப்பாக முடியாது, ஏன்னா என்னோடய பேலஸ்க்கு அடுத்து ராக் போட்டிருக்கேன், நிறையா பாறை இருக்குது, பாறையை ஏறி குதிச்சு அப்படின்னா நீ மோட்டுக்குள்ளே விழுவேன், அங்கே நிறைய crocodiles பசியோடு இருக்குது, அந்த crocodiles ஒன்று சாப்பிட்ரும், அப்படியே நீ தப்பிச்சாலும் உன்னால் ஃபோர்ட்டை ஏறி குதிக்க முடியாது, ஏன்னா என்னோடய சோல்ஜர்ஸாலேயே அந்த ஃபோர்ட்டை ஏற முடியாது, நீ ஒரு லேடி, எப்படி உன்னால் ஏறி குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ போய் சொல்கிற அப்படின்றார். இந்த அம்மா உடனே, இல்லை ராஜா, நான் சத்தியமாக நான் ஏறி குதிச்சு தான் போனேன், இங்கே பாருங்கள் என் கையெல்லாம் காயமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்குது. ராஜா உடனே நம்பிட்டு சரி அப்போனா நான் வந்து நம்புகிறேன், இன்றைக்கி ஒன்று ஏறி குதி, நான் நீ தான் போனேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா ஏறி பார்க்குது, ஃபோர்ட்டை ஏறி பார்க்குது, ஏற முடியல, அதால் திரும்பி வலிக்கு விட்டு விழுவுது. உடனே ராஜா கேட்குறாரு, ஏன் உன்னால் இப்போ ஏற முடியல, நேற்று ஏறி குதித்தது உண்மை அப்படின்னா இன்றைக்கும் உன்னால் ஏற முடியணும்ல, ஏன் ஏற முடியல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, பால்கார அம்மா, நேற்று என்னோட கவனம், என்னோட மனசு எல்லாம் என் குழந்தைங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தது, என் குழந்தைங்க என்ன கஷ்டப்படுமோ, என் குழந்தைங்க சாப்பிட்டுச்சா, என் குழந்தைங்கள யார் பார்த்துப்பா, என் குழந்தை தூங்குச்சான்னு என் குழந்தைய பற்றி மட்டும்தான் என் எண்ணம் இருந்துச்சு. அதனால் இந்த ஃபோர்ட்டோ இந்த மோட்டோ இல்லாட்டினா இந்த ராக்கோ எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல, ஏறி குதிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி என் மனசு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, அதனால் என்னால் ஏறி குதிக்க முடியல அப்படின்னு சொன்னிச்சு. அந்த அம்மா சொன்னோன்னே சிவாஜி வந்து அவரோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா தாய் பாசம் அவ்வளோ ஒரு உயர்வானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அந்த அம்மாவை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு அந்த அம்மா பேரே வச்சுட்டார். அந்த ஃபோர்ட் பேர் என்னென்னா ஹீரா ஃபோர்ட். அந்த பால்கார அம்மா பேர் ஹீரா. இந்த ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் அப்படின்ற பிளேஸில் தான் இந்த ஹீரா ஃபோர்ட் இருக்குது. அந்த பால்கார அம்மா ஏறி குதித்ததுனால அதுக்கு அவங்க பேரையே வச்சுட்டார். ஸோ தாய்க்கு நிகர் யாருமே இல்லை, தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை. அதனால் அம்மா சொன்னால் ஒபே பண்ணணும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்பாவுக்கு மீறி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அம்மா அப்பா தான் உங்களோட ஃபஸ்ட்டு காட், அவங்களுக்கு நீங்கள் ஒபே பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் 7, Roman number 3, answer the following. First one is mention some pulses. Mention some pulses. Bengal gram, black gram, red gram, green gram. Pulses அப்படின்னா பருப்பு வகைகள். பெங்கல் கிராம் அப்படின்னா கடலை பருப்பு, பிளாக் கிராம் அப்படின்னா உளுந்து, ரெட் கிராம் அப்படின்னா துவரம் பருப்பு, மம்மி சாம்பாருக்கு போடுறது தான் ரெட் கிராம். லாஸ்ட் க்ரீன் கிராம். க்ரீன் கிராம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை டெய்லியும் பவுடர் பண்ணி முகத்துக்கு பேஸ்ட் மாதிரி போட்டுப்பாங்க. அது போட்டுக்கிட்டால் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இந்த பல்சஸ் எல்லாமே சாப்பிடணும், அப்போ தான் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். டிமார்ட் போனீங்கன்னாடா அங்கே வந்து மிக்சடு கிராம், மிக்சடு தால்னு சொல்லி விற்கிறாங்க, ஒரு பேக் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க டிமார்ட் போனீங்க அப்படின்னா. இல்லைன்னா வீட்லேயும் மம்மியை செய்ய சொல்லுங்கள், எல்லா பல்சஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ரெட் கிராம், க்ரீன் கிராம், ஹாஸ் கிராம்,
இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க. அடுத்து வந்து தட்டைப்பயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ ஒரு நாள் நாள் நைட்டு அதனால் ஊற வச்சிட சொல்லுங்கள். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை கலர் ஈர துணியில் அதை கட்டி விண்டோவில் கட்டி விட்ருங்க. அது நெக்ஸ்ட்டு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டி குட்டி ஸ்ப்ரவுட் வந்திருக்கும். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், நமக்கு டிசீஸ் எதுவுமே வராது. அதனால் இந்த மிக்சடு கிராமை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுங்க. பல்சஸ்னால நமக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன், விச் ஃபேமிலி கேன் ஹாவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட்? எ ஸ்மால் ஃபேமிலி கேன் ஹாவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். விச்னா எந்த ஃபேமிலிக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸ்மால் ஃபேமிலி, ஏன்னா அங்கே தான் 4 பேர் இல்லை 3 பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களால மணி கொடுத்து வாங்கிக்க முடியும் ஈஸியாக. ஸோ ஸ்மால் ஃபேமிலி கேன் ஹாவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். தேர்ட் ஒன், வாட் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால்? அலிமெண்ட்ரி கெனாலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மவுத், ஃபுட் பைப், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். உங்களோட அலிமெண்ட்ரி கெனால் மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்குது. மவுத்தில் ஒரு ஃபுட்டு போட்டால் நேராக உள்ளே போகுது பாருங்கள். ஸோ மவுத்தில் ஆரம்பிக்குது. இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்றது ஃபுட் பைப். இப்போ ஃபுட்டு வர இடம் தான் ஈசோஃபேகஸ். அடுத்து ஸ்டொமக்குக்கு வருது. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், லாஸ்ட்டாக ரெக்டம் அண்டு ஆனஸ். இதுதான் நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால் இருக்கிற பார்ட்ஸ். மவுத்தில் ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் அலிமெண்ட்ரி கெனால்ன்ற ஒரு பைப் இருக்குது நம்ம பாடிக்குள்ளே. ஃபோர்த் ஒன், நேம் சம் டைஜஸ்டிவ் ஜூஸஸ். சலைவா, கேஸ்ட்ரிக் ஜூஸ், pancreatic ஜூஸ், பைல் ஜூஸ். நம்ம பாடியில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸஸ் என்னென்னு கேட்குறாங்க. மவுத்தில் சலைவரி கிளாண்ட் இருக்குது. அதிலிருந்து சலைவா செக்ரெட் ஆகுது. அதுதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நல்லா ஃபுல்லாகவே மாஸ்டிகேட் பண்ணிவிடுது, அதாவது மிக்ஸ் பண்ணிவிடுது. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ். நம்ம பாடியில் ஸ்டொமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. பேன்க்ரியாஸ்லேருந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வருது. லிவர்லேருந்து பைல் ஜூஸ் வருது. அண்ட் தென் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரெட் ஆகுது. இது எல்லாமே நம்மளோட ஃபேட்டி ஃபுட் அண்ட் தென் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபிஃப்த் ஒன், why should we keep the pickles in the oil? To prevent the growth of mold and yeast. பிக்கிள்ஸ்னால் ஊறுகாயில் ஏன் மம்மி நிறையா எண்ணெய் ஊற்றி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆயில் நிறையா ஊற்றி வச்சாங்க அப்படின்னா அதில் பேட் பாக்டீரியா அட்டாக் பண்ணாது. பேட் பாக்டீரியா அப்படின்னா மோல்டோ ஈஸ்டோ பூசை பிடிச்சி போகாது, வீணாக போகாது. அதுக்காக தான் பிக்கிள்ஸில் ஊறுகாயில் நிறையா ஆயில் ஊற்றி வைக்கிறாங்க. டு ப்ரிவெண்ட் அப்படின்னா தடுக்கிறது. அதில் பேட் பாக்டீரியாவோட க்ரோத்தை தடுக்கிறதுக்காக பிக்கிள்ஸில் நிறையா ஆயில் ஊற்றி வைக்கிறாங்க. சிக்ஸ்த்து ஒன், வாட் இஸ் கைல்? கைல் இஸ் எ ஃப்ளூயிட் ஃபுட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். கைல்னால் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த ஃபுட்டு. கையில் எடுக்கிற வரைக்கும் தான் பால்கோவா, பாதுஷா, ஜாங்கிரி, வடை, இட்லி, பூரி ஏதோ ஒன்று. நம்ம வாய்க்குள்ளே போய் அது நம்மளோட ஃபுட் பைப்பை ரீச் ஆகிடுச்சுனாவே அதுக்கு பேர் கைல். ஸோ அந்த ஃபுட் என்ன ஆகிடுதுன்னா ஃபுல்லாக மாஸ்டிகேட் மிக்ஸ் ஆகிடுது. சலைவா கூட மிக்ஸ் ஆகி ஃப்ளூயிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட்டில் மாறிடுது. லிக்விட் ஃபுட்டுக்கு பேர் தான் கைல். நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற லிக்விட் ஃபுட்டுக்கு பேர் தான் கைல். நெக்ஸ்ட் ஒன், why should not we cook vegetables in pressure cooker? Because vitamins are destroyed at a high temperature. ஏன் நம்ம வெஜிடபிள்ஸை ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நிறைய விசில் விட்டுருவாங்க மம்மி. ஸோ ஏன் ப்ரெஷர் குக்கரில் வச்சு வெஜிடபிள்ஸை குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸை ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது எல்லாமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால தான் வெஜிடபிள்ஸை ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடாது. 8th கொஸ்டின், வாட் இஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட்? நியூட்ரிஷியஸ் ஃபுட்னா என்னன்னு கேட்குறாங்க. த ஃபுட் தட் கண்டைன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ் in needed quantity is called nutritious food. நியூட்ரிஷியஸ் ஃபுட்னா என்னன்னு கேட்குறாங்க. எந்த ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாம் இருக்கோ அதுதான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. நம்ம தமிழியன்ஸோட ஃபுட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட். நம்ம எதாவது ஃபீஸ்ட் விருந்து வைக்கிறோம் அப்படின்னாவே சாதம், சாம்பார், ரசம், பொரியல், வடை, அப்பளம், வறுவல் எல்லாமே இருக்கும், பாயசம். இதுதான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாம்பாரில்
பல்சஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற வடை அப்பளத்தில் ஃபேட் இருக்குது. எல்லாமே கலந்து சாப்பிட்றது தான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. 9th one, why is the nutritious food indispensable to us? Indispensable means important. நமக்கு ஏன் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. இட் கிவ்ஸ் ஹீட் அண்ட் எனர்ஜி, இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ. நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க, ஏன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நமக்கு ஹீட் கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது, அடுத்து நம்மளை வளர வைக்குது, நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் very indispensable to us. Indispensable means important. 10th one, why do we keep food in low temperature? At low temperature, food will not get spoiled by bacteria. So we keep food at low temperature. ஏன் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் மம்மி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லை மீட் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே தூக்கி அதை லோ டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது அதில் பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கையோ அட்டாக் பண்ணாது. ஏன்னா அது ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துல அது வராது. அதனால் ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்மளோட ஃபுட்டை லோ டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம். 11th question, what happens to the chyle in the large intestine? The large intestine absorbs water and glucose in the chyle. லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸில் இருக்க கைல் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகிறது, டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது அப்சார்ப் ஆகுது. யார் ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணிக்கிறான்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்போ நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஃப்ளூயிட் ஃபுட்டுக்கு பேர் தான் கைல். அந்த கைல் நேராக எங்கே போகுதுன்னா ஸ்டொமக்குக்கு போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸையும் எடுத்துக்கும். மீதி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் எடுத்துக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற கைல் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கையில் இருக்கிற சால்ட், வாட்டர், குளுக்கோஸ் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கவுஹர்டு அப்படின்னா மாடு மேய்க்கிறவர். ஒரு மாடு மேய்க்கிறவர் படுத்து கிடக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா மாடு அவரை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரை மோந்து பார்க்குது, ஒவ்வொரு மாடும் அவரை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. அந்த இடத்துல ஒரு செயிண்ட் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தியானம், மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த செயிண்ட் வந்து பார்த்துட்றாரு. இந்த மாடு எல்லாமே அவரை மோந்து பார்க்குறத அந்த செயிண்ட் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஏன் இந்த மாடு எல்லாம் சோகமாக இருக்குது, இந்த கவுஹெடுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயிண்ட் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த கவுஹர்டு இருக்காலே அவர் இறந்து போய் கிடக்கிறாரு. அவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு மாடு எல்லாம் அவரை மோந்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. உடனே இந்த செயிண்ட் என்ன பண்ணுறாரு, சரி இந்த மாடெல்லாம் பாவம், இவர் இறந்துட்டார், இந்த மாடு என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக அவரோட பாடியை அந்த இடத்துலையே விட்டு அந்த மரத்துக்கு கீழேயே விட்டுட்டு கூடு விட்டு கூடு பாயிருது. அவரோட உடம்புல இருக்கிற உயிரை இந்த செத்து போயிட்டார்ல கவுஹர்டு அவரோட உடம்புக்கு அனுப்புகிறார். அனுப்பி எந்திரிக்கிறார். இவர் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுது, அந்த மாடெல்லாம் அந்த கவுஹர்டு எந்திரிச்ச உடனே மாடு எல்லாம் சரி நம்மளோட கவுஹர்டு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகுது. போய் தண்ணி குடிச்சிட்டு ஒவ்வொன்றும் அதோட வீட்டுக்கு போயிடுது. அப்போ இந்த கவுஹர்டு போகிற வழியில் அவரோட ஒய்ஃப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவரை கூப்பிடுறாங்க, ஏங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் அதெல்லாம் எதுவுமே பேசாமல் சிவனை பற்றின ஸ்லோகம், சிவனை பற்றி பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா பக்கத்தில் போய் பார்க்குது. ஏன்னா அவர் ஒரு கவுஹர்டுனா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு படிக்காதவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பாட்டு எதுவும் தெரியாது. இவர் இவ்வளோ ஸ்லோகத்தை சொல்லவும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் நம்மளோட ஹஸ்பண்ட் கிடையாது, என்ன ஆச்சு அப்போ நம்மளோட ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த வழியே போய் பார்க்குது. அந்த அம்மா போய் பார்க்குது. போய் பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே ஒரு செயிண்ட்டோட உடம்பு மட்டும் இருக்குது. ஒரு செயிண்ட்டோட உடம்பு மட்டும் அந்த இடத்துக்கு கிட்டே இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த செயிண்ட்டோட டெட் பாடி, அந்த பாடி அப்படியே இருக்குது. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போது நம்மளோட ஹஸ்பண்டோட உடம்புல இருக்கிற உயிர் வந்து இந்த செயிண்ட்டோட உயிர் தான், அப்போ இவர் நம்ம வீட்டுக்கார் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கார் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செயிண்ட்டோட டெட் பாடியை நம்ம எரிச்சிருச்சு. இந்த செயிண்ட் கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அவர் டெட் பாடியை காணோம். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மளோட உடம்பு எரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்ட்டு அப்படியே மரத்துக்கு கீழேயே உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு 3000 வருஷம் 3000 பாட்டு எழுதுறாரு.
இவர் தான் திருமூலர். திருமூலர் அதாவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 7th 8th படிப்பீங்க ஒரு பாட்டு. திருமூலர் திருமந்திரம் எழுதியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருமூலர் தான் இவர். அந்த கௌகடோட பேர் மூலன். கௌகடோட பேர் மூலன். அவரோட உடம்புல இவரோட உயிர் பூந்தனால இவரோட பேர் திருமூலர் அப்படின்னு ஆயிடுச்சு. திருன்றது ஒரு மரியாதைக்காக கொடுத்த பேர். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவாராம். எழுதிட்டு மீதி நாள் எல்லாமே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த மாதிரி 3000 வருஷம் அவர் தியானத்திலேயே இருந்து எழுதின பாட்டு தான் திருமந்திரம். திருமூலர் எழுதுனது தான் திருமந்திரம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8 பார்க்க போகிறோம். க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். ரோமன் நம்பர் 1 ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் வாட்டர் லாஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்க வாட்டர் எப்படிலாம் வெளியில் வருதுன்னு கேட்குறாங்க. வாட்டர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி ஆஸ் யூரின் அண்ட் ஸ்வெட். நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் யூரினாக வருது, ஸ்வெட்டிங்காக வருது, அண்ட் தென் டியர்ஸாக வருது. செகண்ட் ஒன், வாட் இஸ் ரிசர்வாயர். வாட் இஸ் ரிசர்வாயர். ரிசர்வாயர் இஸ் எ டேம். ரிசர்வாயர்னால் என்னன்னு கேட்குறாங்க. ரிசர்வாயர் அப்படின்றது டேம். வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கட்டின ஒன்று தான். ரிவருக்கு நடுவில் கட்டினது தான் ரிசர்வாயர் ஆர் டேம். ரிசர்வாயர்னாலும் டேம்னாலும் ஒன்று தான். ஸோ வர வாட்டர் எப்படி தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுக்கப்புறமா இப்படி தான் ரிலீஸ் பண்ணும். தேர்ட் கொஷின், ஹவ் இஸ் பொல்யூட்டட் வாட்டர் எ ஹெல்த் ஹசார்ட். பொல்யூட்டட் வாட்டர் கண்டைன்ஸ் டிசீஸ் germs. பொல்யூட்டட் வாட்டர் கண்டைன்ஸ் டெட் மெட்டீரியல்ஸ். Polluted water contains harmful germs. Polluted water contains dirts. Polluted water causes cholera, typhoid, dysentery, jaundice and diarrhea are spread through water. பொல்யூட்டட் வாட்டர்னால நமக்கு என்னென்ன கெட்டது, ஹசார்ட்னா கெட்டதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறாங்க. பொல்யூட்டட் வாட்டரில் நிறையா, அதாவது அழுக்கான தண்ணியில் நிறைய ஜேர்ம்ஸ் இருக்குது. பொல்யூட்டட் வாட்டரில் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெட்டாகி கிடக்கும். அந்த பொல்யூட்டட் வாட்டர் நம்ம குடித்தோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு கெட்டது. அடுத்து பொல்யூட்டட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ். குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக சொன்னேன். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய், உங்களை மாதிரி ஒரு பாய் வந்து திடீர்னு இறந்துட்டான். என்னன்னே தெரியல. அப்போ அவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் குடித்த தண்ணியில் ஒன் டைப் ஆஃப் அமீபா இருந்திருக்கு. அமீபா அப்படி இருந்ததுனால அது நேராக போய் அவனோட பிரெயின் அட்டாக் பண்ணிடுச்சு. அமீபா அப்படின்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அவன் பிரெயின் அட்டாக் பண்ணிடுச்சான். அந்த டைப் ஆஃப் அமீபா வாட்டரில் தான் இருக்குமா. அதனால் அவனோட பிரெயின் டெத், அவனோட பிரெயின் வந்து செயலிழந்து அவன் இறந்து போயிட்டான். ரீசன் என்னென்னா வாட்டரில் இருந்த பொல்யூட்டட் மைக்ரோ ஆர்கானிசம் தான் காரணம். நெக்ஸ்ட் ஒன், பொல்யூட்டட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் டர்ட்ஸ். பொல்யூட்டட் வாட்டரில் நிறையா டர்ட்ஸ், அழுக்கு இருக்குது. அந்த பொல்யூட்டட் வாட்டர் நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு காலரான்ற டிசீஸ் வரும், டைஃபாய்டு ஃபீவர் வரும், டிசென்ட்ரி லூஸ் மோஷன் ஆகும், ஜாண்டீஸ் அப்படின்னா மஞ்சக்காமலை, கண் நெயில் எல்லாம் மஞ்சள் கலரில் மாறிடும். அண்ட் டயரியா, மோஷன் போகும்போது பிளட்டாக வரும், அதான் டயரியா. இது எல்லாமே பொல்யூட்டட் வாட்டர்னால ஸ்ப்ரெட் ஆகிற டிசீசஸ். ஃபோர்த் ஒன், வேர் டு வி கெட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஃப்ரம். வி கெட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், tanneries, breweries, textile mills and other industrial waste. வேறுனா எங்கே இருந்து நமக்கு இண்டஸ்ட்ரியல் வேஸ்டெல்லாம் வருது. நிறைய குப்பையாக கிடக்கு. அந்த வேஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நிறைய வேஸ்ட், ஏர் பொல்யூஷன் ஆகுது. அது லேண்டில் கொட்டுறதுனால லேண்ட் பொல்யூட் ஆகுது. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விடுறதுனால வாட்டர் பொல்யூட் ஆகுது. அடுத்து டேனரிஸ் அப்படின்னா அனிமல்ஸோட ஸ்கின்லேருந்து லெதர் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ். அடுத்து ப்ரீவரிஸ் அப்படின்னா மெடிசன்ஸ், மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில்ஸ்னால் துணி தயாரிக்கிற இடம். இதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் நமக்கு தேவையில்லாத வேஸ்டெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், ஹவ் இஸ் இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். Increased population causes increased waste. These waste may be washed into open wells, streams, lakes and ponds. Howனா எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வாட்டர் பொல்யூட் ஆகும். ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்புன்னு அர்த்தம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எப்படி வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும்னு கேட்குறாங்க.
பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட நீட்ஸ் தேவை அதிகமாகுது, நம்மளோட தேவைகள் அதிகமாகுது. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான வாட்டர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம லிவ் பண்ணிக்கலாம். அதே அந்த வீட்டில் 10 பேர் 15 பேர் இருந்தோம்னா தண்ணி கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ரிவர், ஸ்ட்ரீம், பாண்ட் அந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்மளோட வேஸ்ட், நம்மளோட எல்லா திங்ஸையும் அங்கே தான் டிஸ்போஸ் பண்ணுவோம், அங்கே தான் போய் குளிப்போம். நம்மளும் குளிப்போம், நம்ம வச்சுருக்கிற அனிமல்ஸும் குளிக்கும். அப்போ ஈஸியாக என்ன ஆகிடும்னா வாட்டர் பொல்யூட் ஆகிடும். பாப்புலேஷன் அப்படின்னா பீப்புள், மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாட்டரும் ஈஸியாக பொல்யூட் ஆகிடும். லாஸ்ட் கொஷின், how can we keep the environment clean? We must have only closed drainage. Accumulation of sewage should be avoided. Urinals and latrines should be kept clean. எப்படி நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்க முடியும்னு கேட்குறாங்க. we must have only closed drainage. ட்ரைனேஜ்னால் டிச், தேவையில்லாத வேஸ்ட் வாட்டர் போகிற இடத்துக்கு பேர் தான் ட்ரைனேஜ். பார்த்திங்கன்னா நமக்கு முக்கால்வாசி இடத்துல ஓப்பன் ட்ரைனேஜ் தான் இருக்குது. நம்மளை சுற்றி மாருதி நகர் ஃபுல்லாகவே ஓப்பன் ட்ரைனேஜ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் மஸ்கிட்டோஸ் அதிகமாக ப்ரீட் ஆகுது. ஸோ அந்த ட்ரைனேஜ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அக்யூமுலேஷன் ஆஃப் சீவேஜ் ஷுட் பி அவாய்டட். அக்யூமுலேஷனாக குமிச்சு வைக்கிறது, சீவேஜ்னா குப்பையை ஒரு இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது. அக்யூமுலேஷனாக குமிச்சு வைக்கிறது, சீவேஜ்னா வேஸ்ட்டை ஒரு இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது. யூரினல்ஸ் அண்ட் லேட்ரின்ஸ் ஷுட் பி கெப்ட் க்ளீன். நம்ம யூஸ் பண்ணுற யூரின் போயிட்டு வர இடத்த அண்ட் தென் லெட்டினையும் என்ன பண்ணிக்கணும், நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். போனீங்கன்னா நிறையா வாட்டர் ஊற்றணும், ஒழுங்காக காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வரணும். ஸோ தண்ணி நிறையா ஊற்றணும், நம்ம சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்த குப்பையை ஒரே இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது. யூரினல்ஸையும் லேட்ரின்ஸையும் க்ளீனாக வச்சுக்கணும். அப்பப்போ யாரையாவது கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லணும். வாட்டர் கரெக்டாக ப்ராப்பராக போர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நமக்கு ரிவிஷன் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட எல்லா ரிவிஷன்ஸும் கம்ப்ளீட்டட். இஎன்விடியை பொறுத்தளவுக்கு உங்களோட எக்ஸாம் போர்ஷன் புக் ஃபுல்லாக நோட் எக்ஸசைஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணியிருக்கோம். எடுத்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.